மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஓ அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஓ அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஆளும் எங்கள் பரிசுத்தரே. ஓ அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே. ஆமென். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் முழு உள்ளத்தோடு எங்களை மூடிக்கொள்ளும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய மகிமையால் எங்களை மூடிக்கொள்ளும் என்று ஒப்புக் கொடுப்போமா? விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை விட்டு விலகாத மேகமே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம்
நன்றி ஆவியானவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் குறைகள் குற்றம் உள்ளவர்கள் ராஜா. ஆனாலும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆவியானவருடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும். அப்படியே ஜெபிங்க. ஆவியானவரே, இந்த நாட்களில், இந்த 4 நாள் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சி நிறைந்தவரே, ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. சொல்லுங்க. சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்தமை இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்தமை இதயத்தில் வாசம் செய்யும். சொல்லுவோம். ஒளி நிறைவே வருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஆமென். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். சந்தோஷமா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். ஆமென். இயேசுவே, கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். சொல்லுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஆமென். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே என்றும் தொழுதிடுவோம். சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை. ஆமென். அற்புத தேவன் நீரே, ஆசீர்வதிப்பவரே. அற்புத தேவன் நீரே, ஆசீர்வதிப்பவரே. அகமதில் மகிழ்ந்துமை, துதியினில் புகழ்ந்துமே. அகமதில் மகிழ்ந்துமே, துதியினில் புகழ்ந்துமே. ஆவி
சந்தோஷமா? ஆமென். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். சொல்லுங்க. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கல்வியை நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. நன்றியோடு. கல்வியை நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கன மகிமை செலுத்திய நாம் தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. ஆமென். முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. ஒளி நீர் சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். ஆமென். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். ஆமென். ஆமென். ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். பரிசுத்த தேவனாம் இயேசுவை. ஆமென். நல்ல நல்ல முழு உள்ளத்தோடு அந்த பரிசுத்த தேவனை நோக்கி பாடலாம். பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்கலாம். எஸ். பரிசுத்த தேவனாம் இயேசுவை. ஆமென். நல்ல வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவை. ஆமென். தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஆமென். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து. எஸ். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து. எஸ். மகிமையின் தேவன். வேதம் சொல்லுகிறது, எல்லா முழங்கால்களும் மடங்கிடும், எல்லா முழங்கால்களும் மடங்கிடும் என் இயேசுவின் நாமத்தின் முன்னால். என் இயேசுவின் நாமம் நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோ நிறைந்த துணையாளரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே,
நடத்துவே. எங்கக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அப்படியே சொல்லுங்க. ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை ஆமென். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. சொல்லுங்க, பலனடைந்திடுவே. ஆமென். எங்கக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கக்கோ ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அப்படியே சொல்லுங்க, சொல்லுங்க. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்கிற தேவனே. ஓ ஆவியானவரே, 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 முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு. உலகளவோ, உன்னுடைய முடிவில் அவர் துவக்கத்தை தருகிறவர். விசுவாசத்தோடு எஸ் இயேசுவே. ஓ ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென், உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சொல்லுங்க, கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென், கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை ஆமென். ஓஹோ, சோர்ந்திட்ட வேளை
தேற்றியது எண்ணி பாடுவே. தேவைகளாய் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியது போற்றி பாடுவே. சொல்லுங்க. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியது எண்ணி பாடுவே. தனிமையிலே போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கி போற்றி பாடுவே. உரைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. உரைகளில் எல்லாம் என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும்
நல்ல தெய்வம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அப்படியே வாய்கள் திறந்து, வாய்கள் கொஞ்சம் அசையட்டும். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை துதியுங்க, துதியுங்க. ஓ நன்றி ராஜா. ஓ நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர் ராஜா, பெரியவர் ஆண்டவரே. ஓ நீர் பெரியவர் ராஜா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. நம்பிக்கையோடு அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். ஆமென். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை உம்மை நம்புவேன் என்று சொல்றவங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. யாக்கோபின் தேவன். காரணம் அவர் இன்றைக்கு என்னுடைய தேவனாயிருக்கிறார். எஸ். நடத்துவாரே, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நம்பிக்கையோடு ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. ஆமென். தேவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்பா உம்மை மட்டும்தான் நம்புவேன் ஆண்டவரே. என் ஓட்டம் முடிகிற வரைக்கும், என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும், என் ஜீவன் உள்ள வரைக்கும் உம்மை மட்டுமே நம்புவேன். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. அம்மா எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புவேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க. வனாந்திரத்திலும் கூட உம்மை நம்புகிற ஒரு பாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. எல்லா சூழலிலும் உம்மை மட்டுமே நாங்கள் நம்புவோம். அக்னி சூளைக்குள் எறியப்பட்ட போதும் 3 சகோதரர்கள் தைரியமாய் சொன்னார்கள், எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவியாமல் போனாலும் நீ உண்டாக்கின விக்கிரகத்தை நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? ஆண்டவரே, கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ கவலைகளோ எத்தனை சூழ்நிலைகள் பாதகமாய் அமைந்து
தேவன் அவரை கைவிடவில்லை. எத்தனை பிள்ளைங்க விசுவாசத்தோடு சொல்றீங்க, அந்த தேவன் இன்றைக்கு என் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் அன்றைக்கு யாக்கோபுக்கு துணையாயிருந்த தேவன் இன்றைக்கு எனக்கு துணையாய் இருக்கிறபடியால் நான் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படேன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஆமென். இந்நாளும் நடத்துவாரே. நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட மாட்டீர். எந்த சூழ்நிலை என்றாலும் வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறிடார். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறிடார். அவர் நிச்சயம் என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பார். நன்றி ஆண்டவரே, நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இயேசுவே, சங்கீதக்காரன் சொன்னது போலவே வறண்ட நிலங்கள் எப்படி மழைக்காய் வாஞ்சிக்கிறதோ அதே போல நாங்களும் காத்திருக்கிறோம் அப்பா. உழவன் எப்படி ஒரு மழைக்காய் காத்திருக்கிறாரோ அதே போல நாங்களும் காத்திருக்கிறோம். காவற்காரன் எப்பொழுது நேரம் விடியும் என்று காத்திருக்கிறானோ ஒரு விடியலுக்காய் காத்திருக்கிறோம். ஒரு விடியலுக்காய் காத்திருக்கிறோம். ஒரு விடியலுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்திலிருந்து ஒரு விடியலுக்காய் காத்திருக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை இன்று வரைக்கும் செய்தீர். நான் இழைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன். இரண்டாவது சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் என்ன இருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், பரிசுத்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை, நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடலை, ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி ஆண்டவருடைய செய்திக்குள் கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருநெல்வேலிக்கு அருகாமையில் ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் முதல் நாள் ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து விட்டு கீழே இறங்கும் பொழுது அந்த திருச்சபையின் குருவானவர் என்னை பார்த்து, ஐயா, ஒரே ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க நான் உங்களை அழைத்து போகிறேன், வர முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், போகலாம் ஐயா,
ஜெபித்து வரலாம். நேராக நானும் குருவானவர் அவர்களும் அந்த வீட்டிற்கு நேராக சென்றோம். எல்லாரும் வீட்டிற்கு ஊழியக்காரர்கள் வருகிறார்கள் என்றால் இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு தேவனுடைய ஊழியக்காரர்களை வீட்டிற்கு வரவேற்பார்கள். ஐயா வாங்க, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க ஐயா, எங்க வீட்டில் வாங்கய்யா, தண்ணி குடிங்கய்யா, எங்க வீட்டில் வாங்கய்யா, காஃபி குடிங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த வீட்டிற்கு போகிறோம். ஒரு சிறிய மகனோடு ஒரு தாய் நின்று கொண்டிருந்தார்கள். எங்கள் 2 பேரையும் வா என்று சொல்லவில்லை, 2வது பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லவில்லை, 3வது ஐயா எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. அந்த தாயாருடைய கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்தது. அந்த சிறு பையனை அவர்கள் கைப்பிடித்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே திரும்பி அவங்க வீட்டிற்குள்ளாக சென்று விட்டார்கள். நானும் குருவானவரும் அந்த சகோதரிக்கு பின்னாலேயே சென்றோம். அந்த சகோதரி நின்றார்கள், நாங்களும் நின்று கொண்டிருக்கிறோம். தேம்பி தேம்பி அழுகிறார்கள். நாங்கள் அந்த தாயாரை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்க முடியல. அந்த தாயாரும் நான் ஏன் அழுகிறேன் என்று சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் அழுது கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், ஏன் அழுகிறீர்கள், எதற்காக அழுகிறீர்கள், நாங்கள் தான் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறோமே. அந்த தாய் சொன்னார்கள், ஐயா இங்கே பாருங்கள் ஐயா, முதல் போட்டோவிலே என்னுடைய கணவர் திடீரென்று ஹார்ட் அட்டாக்கிலே மரித்தார் ஐயா. அவர் மரித்த மாதம் பிப்ரவரி மாதம். அடுத்த போட்டோவிலே பாருங்கள் ஐயா, என்னுடைய மகன் நன்றாக இருந்தான் ஐயா, திடீரென்று மூளை காய்ச்சல் நோய் வந்துவிட்டது. அவனை தூக்கி கொண்டு ஓடுகிறோம் ஆஸ்பத்திரிக்கு. 2வது நாள் அவனும் மரித்து போனான். அவன் மரித்த மாதம் மார்ச் மாதம். கணவனை இழந்து அருமையான மகனையும் இழந்து இன்னும் 4 பிள்ளைகள் எனக்கு உண்டையா. அந்த 4 பிள்ளைகளுடைய ஜீவனுக்காக நான் ஜீவனை வைத்துக் கொண்டே இருந்தேன். 3வது மகள் என் கணவனையும் என் மகனையும் நினைத்துக் கொண்டு அழுது அழுது சாப்பிடாமல் விக்கி விக்கி அழுது கொண்டே இருந்தாள். அவள் கீழ் மூச்சு மேல் மூச்சு வாங்க ஆரம்பித்தது. அவளை தூக்கி கொண்டு ஓடினோம் ஐயா. அவளும் மரித்து போனாள். அவள் மரித்த மாதம் ஏப்ரல் மாதம். 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவளுக்காக நீ வாழ், அவளுக்காக நீ உயிரோடு இரு. எல்லாரும் சொன்னார்கள். அடுத்து மகனையா, அதற்கடுத்து மகள், இப்பொழுது இருக்கிறவன் ஒரு பையன். அடுத்து மகனுக்கு திடீரென்று மஞ்சள் காமாலை வந்ததையா. என்னென்னமோ மருத்துவம் பார்த்தோம், தமிழ் வைத்தியமும் பார்த்தோம், நாட்டு வைத்தியமும் பார்த்தோம், ஆயுர்வேத அலோபதி எல்லாம் பார்த்தோம், சுகமடையவில்லை. அவனும் மரித்து போனான். அவன் மரித்த மாதம் மே மாதம். கடைசியாய் மகளும் மகனும் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய மகளுக்கு ஃபிட்ஸ் வந்தது. என்னென்னமோ கையில் கொடுத்து பார்த்தோம், வாயில நுர தள்ளியது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம், இஇஜி எடுத்தார்கள், என்னென்னமோ மூளை டெஸ்ட் எடுத்தார்கள். என் மகளும் சத்தமில்லாமல் மரித்து போனாள். அவள் மரித்த மாதம் மே மாதம். 5 மரணத்தை சந்தித்திருக்கிறேன் ஐயா. நான் உங்களுடைய செய்தியை ஒளிபெருக்கின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது என் சிறு மகன் இருக்கிறான், நான் இருக்கிறேன். இந்த மகன் மரித்து விடுவானா அல்லது உயிரோடு இருப்பானா? அதுதான் என்னுடைய கேள்வி. அவன் மரித்து விடுவான் என்று இயேசு சொல்லிவிட்டால், இந்த ஜூன் மாதம் நான் போயிருந்த பொழுது ஜூன் மாதம் அவன் மரித்து போய் விடுவான் என்று சொன்னால், இன்று ராத்திரியே நான் தற்கொலை செய்து விடுவேன். சொல்லுங்கள் ஐயா. கிறிஸ்தவர், கர்த்தருக்கு கொடுத்தவர், ஊழியக்காரர்களுக்கு மேலே அழகாய் அறையை கட்டி கொடுத்திருக்கிறார். 12 மிஷனரி ஆலயத்தை கட்டி கொடுத்தவர்.
சிண்டிகேட் பேங்க்ல ரீஜனல் மேனேஜர். 1000 அல்ல, லட்சமாய் ஊழியத்திற்கு கொடுத்தவர். ஆவிக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய குடும்பம், ஆவிக்குரிய சபைக்கு போகிறார்கள். ஆவிக்குரிய சபையில் அங்க வச்சிருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. எனக்குள்ள கேள்வி, பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்குகிறேன். தாவீது சொல்லுகிறார். இந்த அம்மா சொல்லுகிறார்கள், கண்ணீர் தான் எனக்கு உணவு. இப்ப என் மகனை மாத்திரம்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா, யாரும் என் வீட்டில் இல்லை. 5 மரணம் சம்பவித்து விட்டது. இந்த குடும்பம் ஒரு மோசமான குடும்பம். கர்த்தர் இந்த வீட்டில் இல்லை. எல்லாரும் எங்களை ஒரு விதமாய் பேசுகிறார்கள் ஐயா, தயவு செய்து சொல்லுங்கள். நான் உடனே அந்த இடத்தில் தரையிலேயே முழங்கால் படியிட்டேன். முழங்கால் படியிட்ட உடனே இயேசு சொல்லுகிறார், மகனே, இந்த மகன் சாக மாட்டான் என்று சொல். இந்த மகளுடைய கண்ணீரை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன், என் கணக்கில் இருக்கிறது என்று சொல். நான் சொன்னேன், ஆண்டவரே, பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரை 5 மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். 6வது மரணத்தை இந்த மாதம் சந்தித்து விடுவேனோ என்ற பயத்தில் காத்திருக்கிறார்கள். தயவு செய்து நீர் உறுதியாய் சொல்லும். கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன உடனே அந்த தாயை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் இந்த மகனை உயிரோடு வைக்கப் போகிறார். இன்றைக்கு அந்த மகன் வாஷிங்டனில் பணியாற்றி கொண்டிருக்கிறான். அந்த மகனுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உண்டு. அந்த தாய் சிண்டிகேட் பேங்க்ல அவர்களுக்கு வேலை கிடைத்து ரிட்டையர்ட் ஆகி இன்றைக்கு மகனோடு அமெரிக்கா தேசத்தில் வாஷிங்டனில் வாழ்ந்து வருகிறார்கள். இன்று இரவு இந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இங்கே கூடியிருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த காரியத்திற்காக கண்ணீர்? எந்த காரியத்திற்காக கண்ணீர்? அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு வாலிப சகோதரியை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு அந்த மகளுக்கு ஒருவர் சொல்லி அந்த மகள் இங்கு வந்து அமர்ந்து என்ன நடக்கிறதோ என்று பார்த்து கொண்டிருக்கிறாள். இருதயம் உடைந்து வந்திருக்கிறாள். கண்ணீர் வடித்து கண்ணீர் வடிக்க முடியாதபடி இருதயத்தில் வேதனையோடு அந்த மகள் வந்திருக்கிறாள். மகனே, அந்த மகளுக்காக அல்ல, இன்னும் சிலருக்காக இந்த வார்த்தையை பேசு என்று சொன்னார். இந்த ராத்திரி வேளையிலே இயேசு வடித்த, இயேசு சிந்தின, இயேசு கண்ணீர் விட்டு அழுத 3 விதமான கண்ணீரை உங்களோடு நான் பேச போகிறேன். முதலாவதாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். Jesus is wept. இயேசு கண்ணீர் விட்டார். எங்கே? குடும்பத்திற்காக கண்ணீர் வடித்தார். லாசரு மரித்து போனான் என்று இயேசு கண்ணீர் வடிக்கவில்லை. மரியாள், மார்த்தாள் உங்களுக்கு தெரியும். லாசரு வீட்டிற்கு அடிக்கடி போவார். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பாள். மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருப்பாள். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் சாப்பிடுவார். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு அடிக்கடி போவார். பெத்தானியா கிராமத்திற்கு ஒரு நாள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், லாசரு மரித்து விட்டான். இயேசு அவன் நித்திரையா இருக்கிறான், போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவனை அடக்கம் செய்து விட்டார்கள்.
4 நாட்கள் கழித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு போனார். எதற்காக அந்த குடும்பத்திற்காக இயேசு கண்ணீர் விட்டார் தெரியுமா? மார்த்தாள் ஓடி வந்தாள், இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். கண்ணீரோடு சொல்லுகிறாள். மரியாள் கேள்விப்படுகிறாள், இயேசு பெத்தானியா கிராமத்திற்குள் வந்துவிட்டால் ஓடி வருகிறாள். மார்த்தாள் சொன்னது மரியாளுக்கு தெரியாது. மரியாள் பாதத்தில் விழுந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். Jesus is wept. இயேசு கண்ணீர் விட்டார். அந்த வீட்டிற்கு நான் போனேன், அந்த வீட்டிலே நான் சாப்பிட்டேன், நான் அந்த வீட்டிலே இல்லை என்று அவன் மரித்து போனான் என்று சொல்லுகிறார்களே என்று இயேசு கண்ணீர் விட்டார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்காக இயேசு கண்ணீர் வடிக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசு கண்ணீர் வடிக்கிறார். உங்கள் பெற்றோருக்காக இயேசு கண்ணீர் வடிக்கிறார். நீ எதற்காக கண்ணீர் வடித்தாயோ, உன் கண்ணீரை துடைக்கும்படியாய், உன் அழுகுரலை மாற்றும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வேளையிலே உன் பக்கமாய் வந்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக கண்ணீர் வடித்திருக்கிறேன், உன் குடும்பத்திற்காக கண்ணீர் வடித்திருக்கிறேன். மறைமுகமாய் கண்ணீர் வடித்தாய் அல்லவா? திறப்பின் வாசலில் கண்ணீர் வடித்தாய் அல்லவா? முழங்காலில் நின்று கண்ணீர் வடித்தாய் அல்லவா? ஆண்டவரே, என்னை நீர் ஏன் கைவிட்டீர்? தாவீது சொன்னார், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமல் ஏன் தூரமாயிருக்கிறீர்? பிளீஸ் என் அருகாமையில் வாரும், என்னை கைவிடாதிரும். இங்க இருக்கிற ஒரு சிலர் ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரே, நான் கண்ணீர் வடித்தது உமக்கு தெரியுமே, என் கண்ணீரை என்று துடைக்கப் போகிறேன், என் கண்ணீருக்கு என்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறீர்? என் குடும்பத்திற்காக, என் கணவனுக்காக, என் மகனுக்காக அழுகிறேனே. ஒரு தாய் ஓடோடி வந்தாள் தனி ஜெபத்திற்கு. எங்கள் தனி ஜெபத்தினுடைய அந்த கேபினை, அந்த கதவை திறந்து கொண்டு ஓடி வந்து விழுந்தாள். அந்த மகள் சொன்னாள், பிரதர், என் மகள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா, என் மகன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா, என் புருஷன் என்னை விரட்டி விட்டுட்டு எங்க போனாருன்னு தெரியல பிரதர், குடும்பமே சிதறிவிட்டது பிரதர். தயவு செய்து என் கண்ணீரை இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். என் கண்ணீருக்காக அழுது இந்த ராத்திரி வேளையிலே ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் சொன்னேன், குடும்பமே சதறிடுச்சுமா. ஆமாம், மகன் ஓடிவிட்டான், எங்க இருக்கான்னு தெரியல. மகள் ஓடிவிட்டால் எங்க இருக்கிறான்னு தெரியல. புருஷனோ இனி உன் கூட வாழ முடியாதுன்னு ஓடிட்டாரு, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. முதலாவது உன் குடும்பத்திற்காக கண்ணீர். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், 42ஆம் வசனம், 43ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். பவனி வருகிறார், குருத்தோலை நாய் உங்கள் சபையிலே நடந்திருக்கும். இயேசு கழுதை குட்டியின் மரியின் மேல் நடந்து வந்தார். ஓசன்னா பாட்டு பாடினார்கள். அன்றைக்கு இயேசு கழுதை குட்டியாகிய மரியின் மேல் வரும் பொழுது எருசலேம் நகரத்து வீதிகளில் உள்ள ஜனங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். எதற்காக கண்ணீர் வடித்தார் தெரியுமா? உன் சமாதானத்திற்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால்
உனக்கு நலமாயிருக்குமே, அது உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்பேற்பட்டவர்களாக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், நடுத்தரமா இருக்கலாம், கோடீஸ்வரர்களா இருக்கலாம், எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று ட்ரெயின்ல வரும்பொழுது பேசினார். நாங்கள் 2 பேரும் தேவ சமூகத்தில் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக ஜெபித்தோம். ஜெபிக்கும் பொழுது இயேசு பேசினார், என் பிள்ளைகள் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் வருகிறார்கள். யாருக்கு சமாதானம் இல்லை? ஏசாயா 48:22 சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் வேதத்திலே நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், ஏசாயா 9:6, சமாதான பிரபு. இயேசு பிறந்த பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் பேரில் பிரியமும் இருப்பதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சமாதானம் 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 இருக்கா? ஆவிக்குரியவள்ங்க, நான் ஆவிக்குரியவன், என்னை பார்த்து சமாதானம் இருக்கான்னு கேட்குறீங்களே. வீட்டில் மகிழ்ச்சி இருக்கா? வீட்டில் ஆரவாரம் இருக்கா? வீட்டில் குழப்பம் இல்லாமல் இருக்கா? வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா? உன் சமாதானத்தை திருடுவது பிசாசு. இயேசுனா சமாதானம், சமாதானனா இயேசு. இயேசு சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, அவர் மரிக்க போவதற்கு முன்பாக என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை, மை பீஸ், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானம் எங்க இருக்கும் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6-7 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆளக்கடவர். இருதயத்தில் பீஸ் இருக்கா? சொல்லுங்க. எந்த கடையில் கிடைக்கும் சமாதானம்? சொல்லுங்க. சமாதான புடவை கிடைக்குமா? சமாதான நகை கிடைக்குமா? சமாதான பிளேட் கிடைக்குமா? சமாதான வீடு கிடைக்குமா? சொல்லுங்க. சமாதானம் இருக்கா? கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறேன், ஆன்லைன்ல பார்த்து கொண்டவர்களை பார்த்து கேட்கிறேன், சமாதானம் இருக்கிறதா? நோ பீஸ், நோ பீஸ். உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் எனக்கு ஃபோன் பண்ணினார். தம்பி எங்க இருக்கிறப்பான்னு கேட்டார். நான் கோயம்புத்தூரில் ஸ்டேன்ஸ் பள்ளியில் என் பிள்ளைகளை விட்டு விட்டு 2 வீலரில் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நேராக ஏர்போர்ட்டுக்கு வா என்று சொன்னார். எதற்குன்னு கேட்டேன். நீ முதல்ல நேராக ஏர்போர்ட்டுக்கு வா. நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். 2 வீலர் பார்க்கிங்கில் போடு, உள்ள வா. அங்கே ஒரு PNR நம்பர் நான் கொடுக்குறேன், நீ ஃப்ளைட் ஏறு. நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் சொல்லலை, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலை, நீ முதல்ல ஃப்ளைட் ஏறு. இப்போ ஃப்ளைட் இருக்குது பாரு, 1/2 ஹவரில் ஏறு. என் வீட்டிற்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த ஊழியர் என்னை கூப்பிடுகிறார், நான் கிளம்புகிறேன். போனேன், இறங்கிறேன். அவ்வளோ பெரிய கர்த்தருடைய மனிதர் காரில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். நான் போய் பக்கத்தில் உட்கார்ந்தேன். நேராக ஒரு துணி கடைக்கு போனார். 2 பேண்ட், 2 ஷர்ட், லுங்கி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். உங்கள் வீட்டுக்கு யாருமே போக முடியாது. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது சொல்கிறாரு, என் பேரனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சுப்பா, என் பேரனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சுப்பா, நான் உலக பிரசித்தி பெற்ற ஊழியரப்பா, என் பேரன் பிசாசினால் அலக்கழைக்கப்பட்டு இருக்கிறான், அவன் பிசாசிலிருந்து விடுதலை ஆகலப்பா. நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தேன். என் மனைவி சொன்னா, டொனால்ட் ஆபிரகாமை கூப்பிடுங்க. வீட்டிற்கு அருகாமையில் சென்றேன்.
உடனே பைபிள் கையில் இல்லை. ஐயா, எனக்கு ஒரு பைபிள் வேண்டும். அவர் காரிலே வைத்திருந்த பைபிளை என் கையில் கொடுத்தார். வீட்டிற்குள் சென்றேன். அந்த மகன் பிசாசினால் அல்லறை துடித்துக் கொண்டிருந்தான். பாட்டி இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த மகனை பார்த்துடே, அமைதியாரா அமைதியாரா, அப்பா உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். என்னை கூட்டிக் கொண்டு போன உலக பிரசித்தி பெற்ற ஊழியர் அவர் சொல்றாரு, என்னப்பா வேணும் உனக்கு? ட்ரெஸ் வேணுமா? என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். அவன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான். தலதெறிக்க அங்கே ஓடுகிறான், இங்கே ஓடுகிறான். அந்த பொருளை எடுத்து கீழே போடுகிறான், இந்த பொருளை எடுத்து கீழே போடுகிறான், கண்ணாடி எடுத்து கீழே உடைக்கிறான், டம்ளர் எடுத்து கீழே உடைக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே டச் என்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்படி நின்று விட்டான். நேரா என்னை நோக்கி வந்தான். சின்ன பையன் என்னை பார்த்து கேட்கிறேன், who are you? நீ யார்? என்னை மிரட்டுவதற்கு நீ யார்? இந்த தேவ ஊழியர் கண்ணீர் வடிக்கிறார். தம்பி, பேரன் கேட்கிறான், பார்த்துட்டியா? நீ யாருன்னு கேட்கிறான்பா. தேவனுடைய பிள்ளைகளுக்காக அழுது புலம்பின தேவ மனுஷன் நான். எத்தனையோ பெயரை சொல்லி அழைத்திருக்கிறவன் நான். நீ என் மீட்டிங்ல தொழப்பட்டப்பா, நான் உன்னை ஆசீர்வதிச்சேன், உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன். நோ பீஸ். என் வீட்டில் சமாதானம் இல்லை, என் வீட்டில் சமாதானம் இல்லை. ஏய், நான் யார் தெரியுமா? ஆல்மைட்டி சர்வெண்ட் ஆஃப் காட் என்று சொன்னேன். அப்படியே பிசாசு அலக்கலைச்சது. அரை மணி நேரம் அந்த பையனுக்காக ஜெபித்தேன். அப்படியே அவன் கீழே விழுந்தான், மயங்கி கீழே விழுந்தான். நான் விட்டுருங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் தண்ணி தெளிச்செல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க, நான் எழுப்ப மாட்டேன், விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே அவங்களோடு என்ன பிசாசு எப்படி வந்துச்சு, எந்த பக்கமாக வந்துச்சு, யார் அனுப்புனாங்க, நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணீங்க, எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்துட்டு கொஞ்சம் பொறுத்து அவன் எழும்பினான். எழும்பி, அப்பா யாருப்பா இது? தாத்தா யாருப்பா? நான் பிரபலம் கிடையாது, அவங்க ரொம்ப பிரபலம். யாருப்பா இது? ஊழியக்காருப்பா. எதுக்கு வந்தாங்கப்பா? சும்மா நம்ம வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தாங்க. அப்படியா அங்கிள்? அப்படி நேராக வந்து என் பக்கத்தில் உட்காந்து என்னோடு விளையாண்டான், என்னோடு சாப்பிட்டான். அந்த வீட்டில் 2 நாள் நான் இருந்து ஜெபித்தேன். அந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா சமாதானம் அந்த வீட்டிற்குள் இறங்கினது. ஹல்லேலூயா. யாருக்கு சமாதானம் தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தினால் அவரை காத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய உண்மையே 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 நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தினால் காத்துக்கொள்வாராம். ஃபுல் ஆஃப் பீஸ். இன்னைக்கு ராத்திரி வேளையில் உங்களை பார்த்து கேட்கிற சமாதானம் இருக்கா? இங்க வருகிற அந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இருந்தாய்? வேலையில் சமாதானம் இருந்துச்சா? பிசினஸ்ல சமாதானம் இருந்துச்சா? குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இருந்துச்சா? பிள்ளைகளுடைய படிப்புல சமாதானம் இருந்துச்சா? பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பெற்றோரை விட்டுவிட்டு இங்கே வந்து வேலை செய்து ஒரு பிஜிலையோ அல்லது லேடிஸ் ஹாஸ்டல்லையோ ஜென்ஸ் ஹாஸ்டல்லையோ நீங்கள் தங்கி இருக்கலாம். உனக்கு சமாதானம் இருக்கா? இன்றைக்கு இயேசு சொல்றாரு, உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை இன்றைக்கு அறிந்து பெற்றுக்கொள். 3வது, இயேசு எதற்காக கண்ணீர் வடித்தார்?
எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். பலத்த சத்தம். தேவனுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக காதறி அழுது ஜெபிக்கிற இயேசு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க விடுதலைக்காக யார் ஜெபிக்கிறார்கள் சொல்லுங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக யார் ஜெபிக்கிறார் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவராய் நின்று எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள் சொல்லுங்கள். என்ன குழப்பம், என்ன பிரச்சனை, என்ன வறுமை. நாங்கள் நடத்துகிற இரவு ஜெப கூட்டத்திற்கு இந்த பெங்களூரிலிருந்தே வருகிறார்கள். 15 பேர் எவ்ரி மந்த் வருகிறார்கள். இன்னும் சிலர் வருகிறார்கள். அந்த 15 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு மாதம் வந்தார்கள். கேள்விப்பட்டு இயேசு ஒவ்வொருவரையாய் விடுதலை செய்தார். சந்தோஷத்தோடு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தன் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்சூர் என்ற இடத்திலே அவர்கள் வசித்து வருகிறார்கள். இயேசு இந்த ராத்திரி வேளையிலே உன்னை பார்த்து கேட்கிறார், உன் குடும்பத்திலே எந்த காரியத்தில் விடுதலை இல்லை? எந்த மனுஷனுங்க கண்டினியூ உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. இயேசு ஒருத்தர் தான் உன் குடும்பத்துக்காக விடுதலைக்காக உன் பக்கத்தில் வர முடியும். பவுலை பத்தி சொல்லலாம், பேதுருவை பத்தி சொல்லலாம், யோசேப்பை பத்தி சொல்லலாம், மோசேயை பத்தி சொல்லலாம், ஆபிரகாமை பத்தி சொல்லலாம். நான் இயேசுவை பற்றி சொல்லுகிறேன். குடும்பத்திற்காக கண்ணீர், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்ணீர், பலத்த சத்தத்தோடு உனக்காக வேண்டுதல் செய்கிறார், உனக்காக விண்ணப்பம் செய்கிறார். நீ எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? 38 வருஷ வியாதியஸ்தன் நமக்கு தெரியும். பெதஸ்தா மண்டபத்தில் படுத்து கிடக்கிறான். தேவதூதன் வருவான், தண்ணீரை கலக்குவான். யார் ஃபர்ஸ்ட் போகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. இவன் 38 வருஷமா உட்கார்ந்து படுத்துட்டே இருக்கிறான். 38 வருஷமா பார்க்கிறான். தேவதூதன் வருகிறான், தண்ணீரை கலக்குகிறான். என்னை தூக்கிட்டு போங்கப்பான்னு சொல்றதுக்கு முன்னால ஒருத்தன் குதிச்சான், விடுதலை ஆயிடுறான். 38 இயர்ஸ், 38 வருஷ புலம்பலை கண்ணீரை கண்ட இயேசு ஒரு நாள் பொறுக்க முடியாம பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் போயிட்டார். அத்தனை வியாதியஸ்தல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படியாவது ஓடி போய் குளத்துல விழுந்து விடுதலை வாங்கிக்குவாங்க. இயேசு அத்தனை பேரை பார்த்து போகாம நேரா அந்த படுக்கையில் இருந்த அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? ஏன் இயேசுக்கு தெரியாதா? 38 வருஷமா படுத்துட்டு இருக்கிறான்னு தெரியாதா? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இயேசுவேன்னு சொல்லல, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது நான் போவதற்கு முன்பாக இன்னொருவன் இறங்கி விடுதலை பெற்றுக் கொள்கிறான். இயேசு விடுதலை கொடுக்கிறதுக்குங்க ஒரே வார்த்தை தான் பயன்படுத்துவார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். இப்ப நான் உங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் கிடைச்சிருச்சு, உங்க குடும்பத்தினுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டுருச்சு, உங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு, போயிட்டு வாங்க, முடிஞ்சது மீட்டிங் சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? போய் இந்த பாஸ்ட் இந்த ஊழியக்காரரை போய் கூப்பிட்டுருக்கிறாரு பாரு, போன்றாருன்னு. இயேசு எடுத்து நடனன்னு தன் படுக்கை அவன் சுருட்டுறான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் வல்லம் அங்க போய் அவன் கரடு முரடான சரீரத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தி தானாக இல்லை, ஒரு வல்லமை அவனுக்குள்ளாக இறங்கி அப்படியே கை கால்கள் சரீரம் எல்லாம் அப்படியே எந்திரிச்சு அப்படியே சுருட்டிட்டு இயேசுக்கு பின்னால படுக்கையை சுருட்டிட்டு போறான். நான் உங்க வீட்டுக்கு வந்து கட்டல படுத்திருக்கிறவங்களை பார்த்து படுக்கையை சுருட்டி கொண்டு உடனே என் பின்னாலே வா அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் யாருங்க? இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? படுத்துட்டு இருக்கிற என்ன பார்த்து சுருட்டிட்டு வான்றாரு.
போயான் சைடு அப்படின்னு வெளியே போலீஸ்க்கு உடனே 100க்கு ஃபோன் பண்ணி, எமர்ஜென்சி காலுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ஒருத்தன் இங்கே வர்றான், படுக்கையை சுருட்டிட்டு போன்னு சொல்கிறான், இவனை முதல்ல தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இயேசு படுக்கை எடுத்துக்கொண்டு போன உடனே போயிட்டான். அதுதாங்க விடுதலை. இன்னைக்கு ஏன் விடுதலை நமக்கு வரல தெரியுமா? பாஸ்டரும் தேவனுடைய ஊழியக்காரர் கத்துறாங்க, இயேசு வந்துட்டாரு, பாடுறாரு, நல்ல பாடல். இன்னைக்கு பாடின பாடல் எல்லாம் நான் உள்ளே வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில 89வது வருஷம் நான் பாடி கர்த்தரை ஆராதித்த ஒரு பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. அந்த பாடல் உள்ள வந்து சுவ கலட்டும் போது இந்த பாடலை பாடுவோம் என்று சொல்லும் பொழுது எனக்குள் ஆண்டவருடைய பிரசன்னம். உங்களை பார்த்து கேட்கிறேன், என்ன விடுதலை அல்ல? காரணம் யார்? நீதான் விசுவாசிக்கல, நம்பல, ஏற்றுக்கொள்ளல, காணிக்க கொடுக்கல, தசம்பாகம் கொடுக்கல, பொருத்தனை, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இயேசுவின் வார்த்தையின் வல்லமை உன்னுடைய சரீரத்திற்குள் இறங்கல, அதான் விடுதலை இல்லை. அதான் மனபாரம், அதான் பிரச்சனை, அதான் உபத்திரவம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அஸ்ஸாம் தேசத்திலே லிபியா என்ற பட்டணத்திலே ஒரு பணக்கார குடும்பம், கோடீஸ்வர குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பம் பயங்கர செல்வாக்கு, வீடு, ஊஞ்சல், கார்கள், டிரைவர்கள், என்னென்ன வசதி இருக்குமோ அத்தனை வசதியும் இருக்கிறது. நான் விளக்க விரும்பல, ஷார்ட்டா சொல்றேன். அந்த பெண்மணி, கோடீஸ்வர பெண்மணி, காலையில் ஊஞ்சல்ல அப்படியே ஆடிக்கொண்டு அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஒருவன் பேப்பரை, நியூஸ் பேப்பரை வீட்டுக்கு போடுகிறவன் அப்படி பேப்பரை வீசுகிறான். அந்த ஊஞ்சலுக்கு கீழே அப்படியே வந்து விழுகிறது. விழுந்த உடனே அப்படி பார்க்கிறாள், அங்கே ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே அந்த பேப்பரை எடுத்து பார்க்கிறாள். பார்த்தால் லிபியா தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி, நம்முடைய தேசத்திற்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். இன்றைக்கு லாஸ்ட் டேட், இந்த மைதானத்தில் அவர் வந்திருக்கிறார், வந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவள் அல்ல, இயேசுவை அறிந்தவள் அல்ல. உடனே தன்னுடைய அறைக்குள் போய் மிக உயர்ந்த சேலை உடுத்தினாள். தங்கம், வைரம், மரகதம் நிறைய வைத்திருந்தாள். அதில் எல்லாம் ஒவ்வொன்று எடுத்து போட்டாள். நல்ல செருப்பை போட்டாள். வெளியே வந்தால் லேட்டஸ்ட் கார். அந்த காரில் அவள் போகிறாள். டிரைவரை வேகமாய் ஓட்டு என்று சொல்லுகிறார். நேராய் போனால் அந்த மைதானம் கூட்டமாய் நின்று கொண்டிருக்கிறது. இவள் போய் கியூல நின்று விடுகிறாள். இவள் முறை வந்தவுடனே சாமியார் கேட்கிறார், நான் உனக்கு எதற்காக ஆசீர்வதிக்க? எனக்கு எல்லாம் இருக்குது சாமியார், என்னை சும்மா ஆசீர்வதிங்க. தலை மேலே கை தொட்டு ஆசீர்வதிச்சுட்டு அனுப்பிட்டார். மற்றவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இவள் வெளியே வருகிறாள், காரில் ஏறுகிறாள். திரும்ப கார் டிரைவரை பார்த்து, நிறுத்து, நான் திரும்ப போகிறேன். ஏன் அம்மா போறீங்க? இல்லை, நான் போகணும் ஒரு காரியத்துக்காக. நீ நிறுத்துக்கார. இறங்கி போய் கியூல நிற்கிறாள். சாமியார் இவள் முறை வரும் பொழுது கேட்கிறார், நான் தான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேனே, நீ எதுக்கு வந்திருக்க? அவள் சொல்லுகிறாள், சாமியார் என் வீட்டில் எல்லாம் இருக்கு, நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விரும்புகிறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, என்ன கேட்டாலும் தருவேன், இந்த உலகத்தில் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். சாமியார், இல்லைம்மா ஒன்றுமே வேண்டாம், நீ போ, நல்லாரு. இல்லை சாமியார், நீங்கள் சொல்லி ஆகணும். பலவந்தப்படுத்தி தொந்தரவுப்படுத்தினோடனே சாமியார் சொன்னார், இந்த உலகத்திலேயே நீ யார் மேல், எதன் மேல், எந்த பொருள் மேல் அன்பு வைத்திருக்கிறாயோ, பாசம் வைத்திருக்கிறாயோ, நேசம் வைத்திருக்கிறாயோ, அதை எனக்கு கொண்டு வந்து கொடு, நான் வாங்கிக்கிறேன். இவள் அப்படி யோசித்தாள். திரும்பவும் சாமியார் இடத்துல வந்தாள். திரும்ப எனக்கு கொஞ்சம் விவரமாய் சொல்லுங்கள், இந்த உலகத்திலேயே நீ எதன் மேல்
யார் மேல்? எந்த பொருளின் மேல்? எந்த நகையின் மேல்? எந்த பணத்தின் மேல்? உலகத்தில் உள்ள எத்தனை காரியம் இருக்குமோ அத்தனை காரியத்தின் மேல் எதன் மேல் அதிக ஆசை வச்சிருக்கிறியோ எனக்கு கொண்டு வந்து கொடு. இவள் நேராய் காருக்கு போனாள். கார் அவள் வாங்கின கார் பிடிக்கவில்லை. நேராய் வீட்டுக்கு போகிறாள். வீடு பிடிக்கல, ஊஞ்சல் பிடிக்கல. கேரேஜில் போகிறாள், செட்டில் அத்தனை கார் இருக்கிறது, பிடிக்கல. நேராய் வீட்டுக்குள் போகிறாள். பொருட்களை பார்க்கிறாள், பிடிக்கல. தங்க நகையை பார்க்கிறாள், பிடிக்கல. பணத்தை பார்க்கிறாள், பிடிக்கல. பெட்ரூம் போய் பார்க்கிறாள், பிடிக்கல. கிச்சனை போய் பார்க்கிறாள், பிடிக்கல. ஒண்ணுமே பிடிக்கல. தலை முடியெல்லாம் அவள் களைத்து விட்டு நேரா பெட்ல போய் குப்பரை படுத்து, ஆஃப்டர் ஆல் ஒரு சாமியார் கேட்டதை கொடுக்க முடியலையே அப்படிங்கும்போது காலில் ஒரு கரம். மம்மி மம்மி எந்திரிச்சா பாருங்க. அந்த பிள்ளை எடுத்து கொஞ்சரா 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 கொஞ்சிட்டே இருக்கிறா. முத்தம் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது பிசாசு பேசுகிறான். இந்த உலகத்தில் எதன் மேல் அதிக ஆசை வச்சிருக்கிறியோ எனக்கு கொண்டு வந்து கொடு, நான் வாங்கிக்கிறேன். குழந்தையை தூக்கிட்டு போறா கிச்சனுக்கு. அருவாளை எடுத்தால் துண்டு துண்டாய் வெட்டினான். துண்டு துண்டாய் வெட்டினான். மசாலெல்லாம் போட்டு சமைச்சு ஹாட் பேக்கில் எடுத்துட்டு பைத்தியக்காரையை போல அந்த சாமியார் இடத்துல போய் கொடுக்கிறாள். இந்த உலகத்திலே நான் அதிகமாய் நேசித்தது, அதிக பாசம் வைத்தது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறையா, சாப்பிடுங்கய்யா. எனக்கு முன்னால அவர் சொன்னார், நான் சாப்பிடுவதில்லை, என் சீடர்கள் சாப்பிடுவார்கள் என்று அந்த ஹாட் பேக்கை கொடுக்கிறார். இந்த சீடர் ஒருவன் அந்த ஒரு கறி எடுத்து சாப்பிட்டு உடனே வாமிட் வந்ததை போல ஆகி, ஐயா இது சாப்பிடுவதற்கேற்ற மாம்சம் இல்லை ஐயா என்ற உடனே அவள் பைத்தியக்காரியை போல அப்படி கண்ணை திறந்து நின்று கொண்டிருக்கிறாள். என்ன சமைத்து கொண்டு வந்தாய்? இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பாசமான என் மகள். பக்கத்தில் காவலர்கள் நின்றார்கள். அந்த கோடீஸ்வரியை கைது செய்தார்கள். டைம்ஸ் டுடே, இந்தியன் எக்ஸ்பிரஸ், த ஹிந்து பேப்பரிலே தலைப்பு செய்தியாய் வந்தது. அவள் சிறைச்சாலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த உலகத்திலேயே அதிக பாசம் வைத்த பிள்ளையை கொலை செய்தவள், அதிக அன்பு வைத்தவளை கொலை செய்தவள். இயேசு உன் மேல அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு மாயமற்ற அன்பு. அவருடைய அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடு என எதுவுமே இல்லை. இயேசுவின் அன்பு அகலம் ஆழம் உயரம் இல்லை. அந்த அன்பை பெற்றவர்கள், அந்த அன்பை ருசித்தவர்கள், அந்த அன்பை நேசித்தவர்களுக்கு தான் தெரியும். என் இயேசுவின் அன்பை 86வது வருஷம் மரண தருவாயில் டாக்டர்கள் மரித்து விடுவார்கள் என்று சொன்ன பொழுது என் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி மதிய வேளையிலே என் இயேசுவின் அன்புக்கு ஏங்கி என்னை ஒப்பு கொடுத்தேன். 40 years என் இயேசுவின் அன்பு என்னை நெருக்கியவினது. அந்த அன்புக்கு மேல் இந்த உலகத்தில் வேறு அன்பே இல்லை. கணவனின் அன்பு கரைந்து போய்விடும், மனைவியின் அன்பு மறைந்து போய்விடும், பிள்ளைகளின் அன்பு பிரிந்து போய்விடும், நண்பர்களின் அன்பு நழுவி போய்விடும். என்றென்றும் மாறாத நித்திய மாட்சிமையான அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்புள்ள இயேசு உன் குடும்பத்தை விடுவிக்க, சமாதானத்தை கொடுக்க, உன் குடும்பத்தின் கட்டுகளை விடுவிக்க ஓடோடி வந்திருக்கிறார். அந்த அன்புக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
இயேசுவேன் கூப்பிடு. இந்த ராத்திரி வேளையிலே வருவார். எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? எல்லாரும் இருக்க இடத்துல கண்களை மூடி, எல்லாரும் இருக்க இடத்துல எழும்பி நில்லுங்கள். எல்லாரும் இருக்க இடத்துல ஓராபா ஷக்கியார் யுலராபம், ஓராபா சந்தியார் யுலராபம், இராபா சந்தியார் யுலராபம், ஓராபால சந்தியார் ஈலராபம். நன்றி ஆண்டவரே. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டிருப்போம். ஒரு 10 நிமிடம், மணி 9 ஆகிவிட்டது. கரெக்ட் டைமுக்கு முடிச்சிடுவேன். ஒரு 10 நிமிடம் நான் உங்களுக்காக எடுத்துக்கொள்கிறேன். என் கண்ணீரை இயேசு துடைக்கணுயா. அது குடும்பத்துக்கானாலும் சரி, சமாதானத்துக்கானாலும் சரி, விடுதலைக்கானாலும் சரி, எனக்கு இன்னைக்கு இயேசு கண்ணீரை துடைக்கணும். அவங்க மாத்திரம் உங்க கையை உயர்த்துங்க. உங்களுக்காக மாத்திரம் நான் ஜெபிக்க போறேன். நல்ல கையை உயர்த்துங்க பாப்போம். அப்படியே முன்னால வாங்க பார்க்கலாம். அப்படியே முன்னால வாங்க. அப்படியே பின்னால் இருக்கிற 2 வரி சேர் அப்படியே எடுத்துருங்க. தேங்க்யூ லார்ட். அப்படியே முன்னால வாங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் இடத்துல சொன்னேன், இயேசுவே இந்த பிரசங்கம் ஒரு ஏஜி சர்ச்சுக்கு கொடுக்குறீங்களே. இயேசு சொன்னார், நான் சொல்றத போய் சொல்லு. 2 days காஸ்பல் மீட்டிங் ராத்திரி, நாளை பகல் வேறு, சண்டே மார்னிங் ப்ராஃபட்டிக்கல் சண்டே. முதல்ல சொல்லிட்டாரு, கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. பாருங்க, நான் ஒரு நிமிஷம் கண்ணை தரங்க. நான் ஒரு விசேஷித்த கிருபை, விசேஷித்த வல்லமை, விசேஷித்த அபிஷேகம் எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் a great man of God எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன், அவ்வளவுதான். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன், அவ்வளவுதான். உங்களுக்காக நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு நான் சமாதானத்தை வாங்கி தர முடியுமா சொல்லுங்க? ஏதோ ஒரு குமரன் சில்க்ஸில் போய் ஒரு 15,000 ரூபாய் சமாதான புடவை கொடுங்கன்னு உங்களுக்கு வாங்கி தர முடியுமா? ஒரு 2 பவுன்ல சமாதான செயின் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? ஒரு சமாதான மோதிரத்தை கட்டுங்களே, அது சமாதானம் வந்துடும் சொல்ல முடியுமா? முடியாது. நான் நீங்க அறிந்திருக்கிற ஒருவர் இன்னைக்கு உன் கண்ணீரை துடைக்க போறார். ஹல்லேலூயா.